நம்ம பர்த்டே ட்ரிப்போட செகண்ட் எபிசோட்க்கு வெல்கம். இந்த எபிசோட்ல கதை டோட்டலா வேற லெவலுக்கு மாறப்போகுது. யாருக்குமே தெரியாத ஒரு ஹிட்டன் புத்தா மொனாஸ்டரி, செம்ம இந்தியன் லஞ்ச்னு ஆரம்பிச்சு அப்படியே நாங்க போக போறது கரண்டே இல்லாத ஒரு அமேசிங் ட்ரீ ஹவுஸ்ல. மொபைல் பேட்டரி அவுட், மெழுகுவர்த்தி வெளிச்சம், உறந்து போற குளிர்ல ஓப்பன் ஹாட் டப் அண்ட் நைட் டைம்ல ஒரு பயமுறுத்துற ஓப்பன் டாய்லெட் எக்ஸ்பீரியன்ஸ். போகிற வழியில் செம க்யூட்டான கேம்ஸ் அண்ட் பிரம்மாண்டமான ஹுனுவா ஃபால்ஸ்னு இந்த எபிசோட் நிஜமாவே ஒரு மேஜிக்கல் ரைட். மிஸ் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. ஒரு புதிய விடியலோட எங்களோட இந்த பர்த்டே ட்ரிப்போட செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இது அவரோட பர்த்டே ட்ரிப்கிறதால அவரோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுற மாதிரி தான் இந்த நாளை நாங்கள் பிளான் பண்ணினோம். அவருக்கு புத்தர்னா ரொம்ப பிடிக்கும். அதான் தேடி பிடிச்சி லோக்கல் மக்களுக்கே அதிகம் தெரியாத இந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற ஒரு ஹிட்டன் புத்தா மொனாஸ்டரிக்கு வந்தோம். அங்கே ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு ரொம்ப அமைதியான ஒரு பீஸ்ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம். அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம். அதுவும் நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு ஹிட்டன் ஸ்பாட் தான். ஃபுட்டும் சரி, அங்கே இருந்த என்விரான்மெண்ட்டும் சரி, செம்மையாக இருந்தது. லஞ்ச் முடிஞ்ச அப்புறம் டெசர்ட்டுக்கு மூவன்பிக்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எங்களோட அடுத்த மெயின் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பினோம். என்ன ஆர்டர் பண்ணிக்க? மேப்பிள் வால்நட். நீங்க நீ mint chocolate. mango. Nuts. What flavor is that? Yummy? Clap, clap. You like it? இதோ நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருந்த அந்த ட்ரிப் அட்வென்ச்சர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அடர்ந்த காட்டுக்குள்ள சுற்றி நேட்டிவ் மரங்கள், எந்த ஒரு கரண்ட்டும் இல்லாத ஒரு அமேசிங் ட்ரீ ஹவுஸ். இங்கே ஓப்பன் பாத் டப், ஏன் ஓப்பன் டாய்லெட் கூட இருக்கு.
நிஜமாவே பழங்காலத்துக்கே திரும்ப போன ஒரு ஃபீல். இந்த தான் இருக்கு. ஈவினிங் டைம் முழுக்க மரங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஹாட் டப்பில் தான் ஸ்பெண்ட் பண்ணினோம். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கரண்ட் இல்லாததால் எங்கள் மொபைல் பேட்டரி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் எங்களால் அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியல. What are you doing? Reading these books about the ocean animals. இது வெறும் கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லிட முடியாது. அதுக்கும் மேலே ஒரு அழகான ஆன்மார்த்தமான கனெக்ஷன் இது. வெளியே பயங்கரமான ப்ரீசிங் குளிர், ஆனால் வீட்டுக்குள்ளே எரியிற அந்த நெருப்போட கதகதப்பும் அந்த விரதி எரியிற சத்தமும் நிஜமாவே ஒரு தனி சுகம். சாதாரண நாட்கள்ல நாம இதையெல்லாம் கவனிச்சு கூட பார்க்க மாட்டோம்ல. அந்த ஃபோன் இல்லாத டைம் எங்களுக்குள்ள இன்னும் அதிகமான குவாலிட்டி டைமை கொடுத்துச்சு. மொபைல் நோண்டாம பசங்களோட ஜாலியாக விளையாடி மெழுகுவர்த்தி வெளிச்சத்துக்கு நடுவில் சமைச்சு சாப்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் கண் விழிச்சப்போ என்ன ஒரு வியூ! எப்போதும் போல அவரும் நம்ம குட்டி பாப்பா நயனிகாவும் சீக்கிரமே எந்திரிச்சு கொஞ்ச நேரம் தனியாக அந்த அமைதியான காலை பொழுதை ரசிச்சாடிட்டு இருந்தாங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் சமைக்க ஆரம்பித்தோம். இந்த மார்னிங் குளிருக்கு நல்ல சுட சுட நூடுல்ஸும் முட்டையும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாங்கள் வெளியே வந்த உடனே அழகாக படர்ந்திருந்த பனிமூட்டமும் அங்கே இருந்த குட்டி ஆட்டுக்குட்டிகளும் எங்களை சூப்பராக வெல்கம் பண்ணுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரும் நீனிகாவும் சேர்ந்து அதே ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இன்னொரு ஏ ஷேப் ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக ஒரு கப்பிள்ஸ் அல்லது சின்ன ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு பக்காவாக இருந்தது.
பிஸியான சிட்டிக்கு இவ்வளோ பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறத பார்த்து நாங்கள் நிஜமாவே அமேஸ் ஆயிட்டோம். ஒரு வழியாக வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பினோம். ஆனால் வீட்டுக்கு போகிற வழியில் அவரோட இன்னொரு ஃபேவரட் பிளேஸான ஹுனுவா ஃபால்ஸுக்கு போக டிசைட் பண்ணினோம். வழியில் ஒரு லோக்கல் கஃபேல பிரெஞ்ச் சாப்பிட ஸ்டாப் பண்ணினோம். அவங்க எங்கள் ஃபுட்டை ரெடி பண்ணுற கேப்பில் அங்கே இருந்த டாட்ஸ் கேம் விளையாடினோம். ஃபால்ஸ் ரீச் ஆகி ரொம்ப குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம். ஆனால் எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வரணுமே. இந்த அழகான நிலம், நீர் அண்ட் அந்த இதமான காத்துன்னு இயற்கையை முழுசாக ரசிச்சுட்டு நாங்கள் எங்களோட ஸ்வீட் ஹோம்க்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீக்கிரமே அடுத்த ஒரு அமேசிங் எக்ஸ்பெரிமெண்டல் vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறோம். ஸ்டே கனெக்டட் வித் என் கியூப் ஸ்டுடியோ.